ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15 21 வரைக்கும் பார்ப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 15 21 வரைக்கும் பார்ப்போம். பக்கம் 268. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 21 வரை. பக்கம் 268. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். Thank you, sister. God bless you. எபேசு பட்டணத்து அந்த சபைக்கு பவுல் எழுதுற நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? பிசினஸ் மற்றும் விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். வர்த்தகம் நிறைய வர்த்தகம். விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். இது எங்க இருந்தது? இது எங்க இருந்தது சொல்லுங்க. வேதம் வாசிக்கிறீங்க இல்லையா? எங்க இருந்தது? என்ன क्वेश्चन புரியல பிரதர். இது எந்த இடத்துல இருந்தது இந்த எபேசு சபை? துர்க்கில. துர்க்கில. வேதத்துல சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுங்க. அப்போஸ்தலர்ல வருமே, பவுல் சொல்லுவாரே. எந்த இடம் அப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட் மாதிரி. இல்லையா? பாபிலோன் பக்கமா? இல்ல. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அது எங்க இருக்குது? ஆசியால இருக்கிறது. அதனால வேதத்துல இருந்து உங்கள்கிட்ட கேட்டணும். இந்த ஆசியா இந்த இடம் இப்ப ஈஷா சொன்ன மாதிரி துர்க்கி இப்ப இருக்கிற இடம் துர்க்கின்ற தேசத்துல தான் அந்த 7 பட்டங்கிறது. ஈஷா கூட அவங்க போய் பார்த்துருக்குறாங்க. ஈஷா சிஸ்டர், அப்புறம் ஆஞ்சலா சிஸ்டர், ஆஷா 3 பேர் போய் பார்த்தாங்க. இப்போ இந்த பட்டணத்துல விக்கிரகம் நிறைந்த ஒரு பின்னாடியில இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை எழுதுறாரு. அதனால நீங்க எபேசு பட்டணத்தை பாத்தீங்கன்னா பிதாவாகிய குறித்து அதிகமா இருக்கும். கொலோசியர் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய யாசுவா மெசியா குறித்து அதிகமா இருக்கும். ஒரு क्वेश्चन பிரதர். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குன்றீங்களா? அது யூத ஜனங்களா எப்படி? அது இல்ல, எல்லாரும் புறஜாதியார், எல்லாருமே ஜாதியெல்லாம். ஓகே. எல்லாரும் சிதறி போன யூத ஜனங்கள், பிறகு நிறைய புறஜாதியார். ஓகே.
அப்போ இவெல்லாம் இந்த இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னணி எப்படி இருந்தது? அதாவது ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தது? ஃபயர் பிராண்டா இருந்தாங்க. ஆனா என்ன பின்னணின்றது இங்க பவுல் காமிக்கிறார். அது ஆனபடியினாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப ஏன்னா இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 21 வருஷம் பிறகு 22ல இருந்து 6வது 9வது வரைக்கும் ஒரு சில காரியத்தை பாக்குறோம். 5:22 இருந்து 6:9 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க 2 ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்னன்னா புருஷர்களே மனைவிகளே, அது பிறகு பெற்றோர்களே பிள்ளைகளே, அது பிறகு எஜமான்களே வேலைக்காரர்களே. நீங்க பார்த்தா பைபிள் வேதம் வாசிக்கிறப்ப இப்படி நல்லா சுற்றி வாசா அளவு தெளிவா இருக்கும். நீங்க என்ன கீழ்ப்படியுங்கன்றார். அன்பு கூறுங்கன்றார். யார் கீழ்ப்படினோம், யார் அன்பு கூறணும், அதெல்லாம் பின்னால எழுதுறாரு. ஆனா அதுக்கு முன்னால இந்த 15வது வசனத்துல இருந்து 21வது ஒரு காரியம், இந்த 15வது வசனத்துக்கு முன்னால நிறைய காரியங்கள் எழுதுறாரு. எழுதிட்டு தான் அதை பத்தி ஆனபடினாலே ஏன்னா அது முன் வசனம் பாருங்க 14 என்ன சொல்றது? பக்கம் 268. வேண்டாம், அங்கேயே தானே இருக்காங்க. ஓகே பிரதர். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது மேசியா உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சரி, இது எங்க சொல்லி இருக்கிறார்? பவுல் எப்பவுமே கோட் பண்ணுவார். எங்க சொல்லி இருக்கிறாரு? ஏசாயா 60 அதிகாரம் எடுங்க. ஏசாயா 60 அதிகாரம் 1-2 பாருங்க. பக்கம் 866, ஏசாயா 60 வசனம் 1 முதல் 1-2. ஏசாயா 60 அதிகாரம் 1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, யாவே தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் யாவே தேவன் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுதான் இங்க பவுல் சொல்றாரு. ஒளி உன்னிடத்தில் வந்தது. ஒளி எங்கிருந்து வந்தது? ஒளி எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த ஒளி வந்து எதுக்காக அது வந்தது? யோவான் 1வது அதிகாரம் எடுங்க. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். பக்கம் 124, யோவான் அதிகாரம் 1 வசனம் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப இந்த ஒளி எதுக்கு வந்தது? உலகத்துல பிரகாசிக்க வந்தது. உலகத்துல பிரகாசிக்கல, உலகத்துல இருக்கிற இந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே. பவுல் சொல்றாரு என்ன? கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன? தூங்குகிற நீ விழித்து, அதான் எழும்பு. அங்க பழைய இங்க தூங்கு, அந்த பவுல் நல்ல விளக்கமா சொல்றாரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப நீ யாரோட தூங்கிட்டு இருக்கிற? இருளோட, மரித்தோரோட தூங்கிட்டு இருக்கிற. மரித்தோரோட நீ தூங்கிட்டு இருக்கனால நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்து வந்த உடனே உனக்கு என்னாச்சு? ஒளி வந்தது. கிறிஸ்து வந்த உடனே என்னாச்சு? ஜீவன். 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பக்கம் 264, எபேசியர் 2 வசனம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்,
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். சரி, முதல் வசனத்துல என்ன சொல்றாப்புல? உங்களை உயிர்ப்பித்தார். யார் உயிர்ப்பித்தாரு? ஆண்டவர். தேவன் உயிர்ப்பித்தார். அவருடைய ஆவியை கொண்டு உயிர்ப்பித்தார். தேவன் உயிர்ப்பித்தார், ஆண்டவர் இல்ல. ஓகே பிரதர். தேவன் உயிர்ப்பித்தார். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 17 வரிசையா வாசிக்கணும், 23 அப்பதான் தெரியும். 1ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் அப்படியே வாசிக்கணும். பக்கம் 264. நம்முடைய ஆண்டவராகிய யாஸ்வா மேசியாவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் மேசியாவை மரித்தோரிலிருந்தெழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தான் எல்லாமே செய்யறாரு. யார் வந்தவர்? எப்படி தெரியும்? 17 எப்படி ஆரம்பிக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அவர். எல்லா துணைத்தனத்துக்கும் வாசிங்க. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை யார் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாத்துக்கும் மேலாக? ஆண்டவர். ஆண்டவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக வானோர் பூதனத்தோ பூமி இருக்கிறானோர் வாசிக்கணும் இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து கொஞ்சம் இருங்க. அப்போ இப்ப தெரிஞ்சுதான் அந்த உயர்ந்திருக்கத்தக்கதாக யாரு உயர்ந்திருக்கத்தக்கதாக? ஆண்டவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அது எப்படி உயர்த்தினாரு? வலது பாரத்தில் உட்கார வச்சிட்டாரு. செய்தது யாரு? பிதாவாகிய தேவன். என்ன செய்யறாரு? குமாரன் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்திருப்படிக்கு தம்முடைய வலது பாரத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுதா அனிடஸ்? புரியுது. சரி, இத நம்ம தான் இந்த வேத பாரகர் தான் என்ன பண்ணானோ அதிகாரம் வசனம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. பவுல் எழுதுறப்ப 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எழுதல, வரிசையா எழுதியிருக்கிறார். இப்ப வரிசையா யாரை பத்தி சொல்லிட்டு வர்றாரு அனிடஸ்? வரிசை யாரை பத்தி அவரும் சொல்லிட்டு வர்றாரு? பிதாவாகிய தேவனை பத்தி சொல்றியா? அவரை பத்தி தான் சொல்றாரு இல்லையா? புரியுதா? சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்தார். யார் உயிர்ப்பித்தார்? தேவன் உயிர்ப்பித்தார். இருங்க அனிடஸ், தேவன் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்ணாரு? அங்க 7ஆம் வசனம் பாருங்க, 2:7. மேசியா யாஸ்வாவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. பாருங்க என்ன மகத்துவம் பாருங்க. அவரோட கூட உட்கார பண்ணிட்டாரு. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எப்படி யார் உட்கார வச்சாரு?
யார உட்கார வச்சாரு அவரோட கூட? யார அவரோட கூட உட்கார வச்சாரு? நம்மள நம்மளெல்லாம் நம்மளெல்லாம் அவரோட கூட உட்கார வச்சார். உட்கார்ந்துருக்குமா? உண்மையா உட்கார்ந்துருக்குமா? இல்ல. வேற யார் சொல்லுங்க? ஆஞ்சலா சிஸ்டர். முடிவு பரியந்தம் இருந்தா தானே பிரதர் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அனிதா வினோதினி சிஸ்டர். உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்துருக்கோம். எப்படி சொல்றீங்க? விசுவாசம் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுல? திருவேணம். கரெக்ட். நமக்கு இப்ப கிடைச்சது ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? ஆத்ம ரட்சிப்பு. சரீர மீட்புன்னு வரல. அப்ப நம்ம ஆவியிலே நாம் நம்ம ஆவியில நம்ம உயிர் போட்டா அவரோட உணர்வுகளை உட்கார வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறோம். முன்ன எப்படி இருந்தோம்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனா இருந்தோம். இப்ப ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம மரித்திருந்தோம். 2:1 என்ன அக்கிரமம் பாவம் மரித்தவனா இருந்தவன் நம்ம மரித்திருந்தோமா? எதுல மரித்திருந்தோம்? பாவத்தினால மரித்திருந்தோம். எதுல? ஆவியிலே மரித்திருந்தோம். பாருங்க, எல்லாருக்கும் சரீரம், ஆவி, ஆத்மா 3 இருக்குது. இதை பத்தி அனிடஸ் கூட அப்புறம் பேசலாம்னு சொல்லிருக்கிறாங்க. ஆமா பிரதர். ஆமா, சரீரம், ஆவி, ஆத்மா. ஆத்மாங்கிறத அக்செப்ட் பண்ணவே முடியல. நீ சொன்ன பிறகுதான் ஆச்சரியமா இருக்கு. சரீரம், ஆவி, ஆத்மா 3 இருக்குது. அப்ப ஆவியிலே மனுஷன் மரித்திருக்கிறான், ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இதை பத்தி ஒரு தனி டாபிக் ஒரு நாள் பார்ப்போம். அப்போ இவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டான். இவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டான். எப்போ? இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்ப. சரீர பிரகாரமா மரிக்கல. ஆதாம் சரீர பிரகாரமா எப்ப மரிச்சான்? 930 50 பிரதர்? 30. 930. ஆனா ஆவிக்குரிய மரணம் எப்ப சம்பவிச்சது? அந்த ஏவாள் அந்த கனியை உண்ட உடனேயே அதை சாப்பிட்ட நாளிலே தேவன் சொன்ன வார்த்தை தான், நீ அதை சாப்பிடுறதுனாலே சாவை சாவை. அது எந்த நாள்னு தெரியாது, எந்த வயசுன்னு தெரியாது, தேவன் எழுதி வைக்கல. அதே போலதான் நாமும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து அவருடைய குமாரனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவருடைய வலது பாரத்திலே உட்கார வச்சார். ஆனா இன்னும் சரீரம் எப்படி இருக்கு? இன்னும் சரீர மீட்பு வரல. இப்ப போராட்டமே எங்கேயும் எதுக்கு போராட்டம்? ஆவிக்கும் சரீரத்துக்கும் போராட்டம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன். இதான் 1 Corinthians 2 வாசிக்கிறோம். அப்ப 2 போராட்டம். அப்போ அந்த போராட்டத்துல ஆவிக்குரிய மனுஷன் மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். ரோமர் 8 தான் வாசிக்கிறோம். ரோமர் 8 எடுங்க. ரோமர் 8 அதிகாரம் 6 ரோமர் 8 அதிகாரம் 5 ரோமர் 8 அதிகாரம் 5 9 வரைக்கும் பாருங்க. ரோமர் 8 அதிகாரம் 5 9. பக்கம் 215. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 5 9 வரை. பக்கம் 215. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை,
அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மேசியாவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப ஏன் இவ்வளவு காரியம் சொன்னா, அப்ப நாம் ஆவியிலே மரித்திருந்தோம், இப்ப ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அனிதா ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, நான் அனிடஸ் மத்த நாட்டுல எல்லாரும் கேட்கிறேன், யாருக்கானும் அனிடஸ்ன்னு கேட்கறேன்னு சொல்லி இல்ல மத்தவங்களும் புரியல கேளுங்க. ராதாவா இருக்கட்டும், இல்ல சசிகலா சிஸ்டரா இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம், புரியலாம் கேளுங்க. பிரதர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்கேஜி பையன் சொல்லி எல்கேஜி பையன் சொல்லி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட், ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சசிகலா சிஸ்டர் புரியுதா? சரி, பிரதர் புரியுதுங்க. சரி, சரி. அப்ப ஆவியில மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். ஆனா சரீரம் என்ன போராட்டத்துல இருக்குது. இததான் இங்க எபேசியர் 5 சொல்றாரு. ஆதலால் தூங்குகிற 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வசனம் தெரிஞ்சுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்ச வசனத்துக்குலாம் வரணும். மரித்தோரை விட்டு எழுந்துருன்னா எங்க கல்லறையில போய் படுத்துட்டு எழுந்து வருது, அதுவா? பாரம்பரியம், உலகத்தின் பாரம்பரியத்திலிருந்து வரணும். பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு மரித்து நீதிக்கு உயிரோடு எழுகிறது. இல்ல, அப்ப மரித்தோர்ன்றது யாருங்க? பழைய மனுஷன். பழைய மனுஷன் நம்மதான். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அத ஜென்ம சுபாவம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. வெரி குட், God bless you all. மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அந்த மரித்தோர்ன்றது யாரு? உலகம் பிரதர். லூக்கா 9 59 60 பாருங்க. லூக்கா 9:59 60. பக்கம் 95. லூக்கா 9 வசனம் 59 60. பக்கம் 95. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு யாசுவா மேசியா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். என்ன பாக்குறோம்? மருதாசனத்துல மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண மாட்டோம். அப்ப எப்படி செத்து போனோட செத்து போன அடக்கம் பண்ணுவானா? இல்ல, ஆவியிலே மரித்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் குடும்பத்திலே ஆவியிலேயும் மரித்து மாம்சத்திலேயும் மரித்திருக்கிறவன் ஒருத்தர் இருந்தான்னா அவன் போய் அடக்க மாட்டான். நீ எப்படி இருக்க? நீ ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டாய். ஆனா இங்க அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஆவியிலே உயிர்ப்பட்டு இருக்க, நீ ஆவியிலே மரித்திருக்க ஒரு தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு நீ போக வேண்டாம். புரியுதா? புரியுது பிரதர். ஆஞ்சலா புரியுதா? நான் ஏன் எல்லாரும் கேட்கறேன், ஒத்தனை யாருக்கான்னு புரியுமா? தயவுசெய்து சொல்லுங்க. அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு பவுல் சொல்றப்ப அது என்ன அர்த்தம்? அது ஆவியில உயிர் தேடுது. நீங்க சொன்னீங்களே, அதான் மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா அவங்களை விட்டு பிரிஞ்சு வரணும். 2 கொரிந்தியர் 6 17 18 பாருங்க. பேடியாளுக்கு என்ன சம்பந்தம்? இதான் மாத்திரம் வாசிங்க.
பக்கம் 250. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 17, 18. பக்கம் 250. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். அப்போ மருத்துவரை விட்டு எழுந்திருக்கிற நம்மள என்ன சொல்றாரு பார்த்து, நம்மள என்ன இங்க அவங்க எபேசப்பட்டதை நமக்கு சொல்றாரு. தூங்குகிற நீ விழித்து, நீ மரித்து போகல. தேவன் உன்னை என்ன பண்ணிட்டாரு? அக்கிரமத்துல மரித்த உடனே உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிச்ச பிறகு நீ இப்ப எப்படி இருக்கிற? தூங்கிட்டு இருக்கிற. நீ மரிக்கல, நீ தேவன் உன்னை எழுப்பிட்டாரு. வரப்படுறீங்களா? பண்றோம். தேவன் உன்னை எழுப்பிட்டாரு. எப்படி எழுப்பினாரு? ஆவியை கொண்டு எழுப்பினாரு இல்லைங்களா? எப்படி எழுப்பினாரு? பாப்டிசம் மூலமா, ஞானஸ்தானத்துல. அப்ப எழுப்பினாரு. எழுப்பி நம்ம எப்படி இருக்கணும்? பிரகாசம் இருக்கணும். ஆனா இப்ப எப்படி எடுத்துட்டோம்? தூங்கிட்டு இருக்கோம். அதான் என்ன சொல்றாரு? இது வெளிப்படுத்தல. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. அப்ப நீ தூங்குற, நீ எழுந்துக்கோ. நீ மரித்த காலம் விட்டு உன்னை எழுப்பியாச்சு. ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருந்தானா நீ எவச்சூல என்ன ஆயிடுவ? போயிடுவ. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் பாருங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். பக்கம் 830. ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 19. மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரேதத்தோடே எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஜென்டா கரெக்டா வாசிச்ச. மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரேதத்தோட கூட எழுந்திருப்பார்கள். அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். உங்க பைபிள்ல பிரிண்டிங் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்தா மாத்திக்கங்க. அப்போ மரித்தவர்கள் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்து இல்லாத மரிக்கிறவர்கள். நீ எங்க இருக்கிறாய்? கிறிஸ்துவ அல்லாத மரித்தவர்களோடு கூட நீ இருந்தா நீ எங்க உலகத்துல இருக்கிற. ஆனா நீ எப்படி தூங்கிட்டு இருக்கிற? நீ எப்படி எழும்பி பிரகாசி? ஏன் ஒளி உன்னிடத்தில் வந்தது? தேவன் எதுக்காக ஒளி உனக்கு அனுப்பிச்சார்? நீ பிரகாசிக்கப்படணும்ட்டு. நீ யாரை பிரதிபலிக்கணும்? இயேசு கிறிஸ்துவ உன் வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அதாங்க சொல்றாரு. ஆனபடியினாலே 5வது 5:5 வந்துருங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். இப்ப ஞானமற்றவர்கள் எப்படி நடக்கிறாங்க? உலகத்துக்கேற்ற மாதிரி நடக்கிறாங்க. வெரி குட். காட் பிளஸ் யூ. வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இது பக்கம் சொல்ல வேண்டாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுக்கு முன் பக்கம் தான். எபேசியர் 4 வசனம் 17. 17ல இருந்தே வாசிங்க. 17ல இருந்து 19 வரைக்கும் முதல்ல வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எப்படி மரித்தவர்கள் எப்படி நடக்கிறாங்க? வீணான சிந்தனை.
வீணான சிந்தனை. புறஜாதியாரப்படும். அத இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னா, தங்கள் வீணான சிந்தனை, தங்களுடைய வீணான சிந்தனை. அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும்? நீதிமொழிவாதி, உன் சுய புத்தியின் மேல் சாராதே, ஞானத்தை தேடு, புத்தியை சம்பாதித்துக் கொள், நீ அதை தழுவினால் அது உன்னை காக்கும். அப்போ அவர்கள் எப்படி தங்களுடைய வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருக்க, அப்படிதான் நடக்கிறாங்க. வாசிங்கம்மா ஜென்டா 18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, அப்போ திரும்ப 5வது வந்துருங்க. நீங்கள் ஞானமற்ற போல் நடமாமல், அப்படி அப்ப நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் தேவை. ஞானம் எங்க? யோபு 28 அதிகாரம் 20 பாருங்க. யோபு 28:20. பக்கம் 657. யோபு 28:27 வசனம். 28:20. சாரி வசனம் 20. யோபு 28 வசனம் 20. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? பிரதர் கேள்வி கேட்டு வசனத்தை அதே சொல்றீங்கன்றீங்களா? ஆமா, அதே கேள்விதான் கேக்குறேன். நீதிமொழிகள் 23 வசனம் பாருங்க. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவருக்கு தான் தெரியும். நேர கடத்தி வசனம் 28 வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்ட சர்வ வல்லமை உள்ளவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். நீதிமொழிகள் 1:7 வாசிங்க, என்ன தெளிவா இருக்கும். பக்கம் 760. நீதிமொழிகள் 1:7. பக்கம் 763. நீதிமொழிகள் 1 வசனம் 7. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். சரி, அதுல நீதிமொழிகள் 9 அதிகாரம் பாருங்க, 10 வசனம். பக்கம் 770. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இன்னும் அழகா இருக்குது. இப்ப அந்த 9, 10 யோபு 28, 28 ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வசனத்தையும் யோபு 28 அதிகாரம் 28 வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. முதல்ல நீதிமொழி வாசிங்க. நீதிமொழிகள் 9 வசனம் 10, பக்கம் 770. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 28 முன்பகுதி என்ன சொல்லுது? சர்வ வல்லமை உள்ளவருக்கு பயப்படுவதே ஞானம். யார் சர்வ வல்லமை உள்ளவர்? யாவே தேவன். யாவே தேவன். சரி, இப்போ அந்த 9, 10 பின்பகுதி வாசிங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு.
இங்க 28 28 பின்பகுதி வாசிங்க. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்போ பரிசுத்தரை குறித்த அறிவு நம்ம பெற்றுக்கொண்டா என்ன பண்ணுவோம்? பொல்லாப்பை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகிடுவோம். விலகுவோம். இததான் இங்க பாக்குறோம். இப்ப ஞானம் என்பது என்னன்னா பொல்லாப்பை விட்டு விலகுவது. ஆகையால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இதுக்கு முன்னால இது ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னால இந்த 4வது அதிகாரம் திரும்புவாங்க. 4வது அதிகாரம் முன்பக்கம் எபேசியர்ல 19 வரைக்கும் வாசிச்சீங்க இல்லையா? எபேசியப்பட்டதுக்கு பொழுது எழுதுறாரு. 19ல இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் வாசிச்சீங்க. அது வரைக்கும் ஏற்கனவே வாசிச்சீங்க. இப்ப 20ல இருந்து வாசிக்கணும். நீங்களோ இவ்விதமாய் மேசியாவை கற்றுக்கொள்ளவில்லை. யாஸ்வா மேசியாவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அது என்ன அந்த புதிய மனுஷன்? ஆவியிலே புதிய மனுஷன். அதாவது அது என்ன புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா இந்த தரித்து கொள்ளுன்னா இது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதே வார்த்தை லூக்கா 24 அதிகாரம் 49வது பாருங்க. ரிப்பீட் பண்ணுங்க. லூக்கா 24:49. பக்கம் 123. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன தரித்து கொள்ளுதல்? என்னது? பரிசுத்த ஆவியால் தரிக்கப்படுகிறது. பரிசுத்தாவியை தரித்துக் கொள்ளுதல். பரிசுத்தாவியை எப்படி? ஞானஸ்தானத்துல நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரோட கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நமக்கு என்ன வருது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ அதுதான் புதிதாக்கப்பட்ட மனுஷன். புதிதாக்கப்பட்ட மனுஷன். அப்ப பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறோம். சொல்றாரு எபேசியர், நீங்க எப்படி அவங்கள போல இல்ல, நீங்க எப்படி? நீங்க பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்க எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் 5வது அதிகாரம் 5வது வசனம் ஞானம் உலகை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனமாய் நடந்து கொள்ள பார்த்தா எப்படி? கவனமாய் ஜாக்கிரதையாய். ஜாக்கிரதையாய் எப்படி? வார்த்தைகள் நீங்கள் வலது கொடுத்த சாயும் போதும் இடது கொடுத்த சாயும் போதும் வழி இதுவே. எங்க இருக்குது? ஏசியா 30:21. ஏசியா 30:21 வாசிங்க. ஏசியா 30:21. பக்கம் 835. ஏசாயா 30 வசனம் 21. பக்கம் 835. ஏசாயா 30 வசனம் 21. நீங்கள் வலதுபுறம்
நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எப்போ இந்த வார்த்தையில நாம் தரித்திருப்போம் மகள். அதான் இது கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம யாரை நோக்கி பார்க்கணும்? விசுவாசத்தை தோக்குறோம் பூரணப்படுத்தணும் ஆகிய ஆண்டவராக யாசுவா மேசியாக ஜீவ வார்த்தையே நோக்கி பார்க்கணும். இதான் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவனானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதான நாட்கள் பொல்லாது. பாவம் நிறைந்தது. பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கோம்ல, நாட்கள் பொல்லாது. எந்த நாட்கள் பொல்லாது? இப்ப பிரசன்ட்ல போடுறதா? எவனை விலங்கலான்னு அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை சுட்டு போடுகிறாங்க. என்னைக்கு ஆதாம் முடித்தானோ அன்னில இருந்து பொல்லாத நாட்கள் தான். எப்ப நல்ல நாட்கள்? ஆண்டவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறப்ப அதுதான் நல்ல நாட்கள். அது வரைக்கும் எல்லாம் அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? பொல்லாதவர்களானதால் அது என்ன அப்போ அவ்வளவுதான் இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்காக பிரயோஜனப்படுத்தணும்? எதுக்காக? நல்ல நாட்களுக்காக பிரயோஜனப்படுத்தணும். அது இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த வசனத்தை மாத்திரம். பைபிள் 5ல 16 தானே பிரதர்? Making the most of every opportunity because the days are evil. அது எனக்கு இங்கிலீஷ்ல பெட்டரா இருக்கு. மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது தேவன் தருகிற எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம யாரை அறிக்கை பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அறிக்கை பண்ணணும். வேற எதையும் நம்ம பேசக்கூடாது. நம்ம அறிக்கையிட வேண்டியதெல்லாம் அந்த நாமம் தான். இயேசு கிறிஸ்து என்கிற யாசுவா மேசியா என்கிற நாமம் தான் நமக்கு. பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் யாவை தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஏன் எழுதுற துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல்? ஏன் எழுதுறாருன்னா, இவங்க இந்த எபேசுலாம் அவங்க இந்த காலத்து பவுல் எழுதினப்ப யார் அரசாண்டு இருந்தாங்க? ரோமர்கள். அதுக்கு முன்னால யார் அரசாண்டாங்க? கத்தோலிக்கர்கள் தானே பிரதர்? கத்தோலிக்கர்கள். அது ரோமர் இதுலதான். ரோமருக்கு முன்னால யாரு? கத்தோலிக்கர்களா? சாரி, என்ன ஆச்சு ஜெனிட்டா? ரோமருக்கு முன்னால யார் ஆண்டு இருந்தாங்க? தானியல் ஸ்டடி எவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறோம். ஆமா, மேடியா பர்ஷியா தானே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல மேதியா பெர்சியா பாபிலோன் கிரேக்கு தானே பிரதர்? ஆமா, இவ்வளவு தூரம் விழுந்து எழுந்து சாரி விஜயாஸ்ரீ கூட தப்பா தரங்க. ஆச்சரியமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. மேடியா பர்ஷியா அது சொல்லிட்டு அதுக்கு கிரேக்குன்னு வரணும். இது சொல்லிட்டு நான் வந்துட்டு தப்புதான். அப்போ கிரேக்கர்கள், ரோமர்கள் வந்தாலும் கிரேக்கருடைய ஆதிக்கம் இருக்குது. இப்ப எபேசு பட்டணத்துல கிரேக்க தெய்வம் பேக்கஸ்னு ஒரு தெய்வம். அந்த தெய்வம் எப்படின்னா ஜூபிட்டருக்கும் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கு பிறந்தவன். அந்த பேக்கஸ்ங்கிற அவங்க தெய்வம் அது ரோமர்களே டயோலோசஸ் ஏதோ ஒரு பேர் வரும். ரோமருக்கும் அந்த தெய்வம் தான். இதுனா அந்த தெய்வம் எதுக்குன்னா மதுபானத்துக்கும் மதுவுக்கும் ஃபர்டிலிட்டின்றதுக்கு என்ன சொல்றது, உற்பத்தியா இருக்குது. 2த்துக்கும் தெய்வமா. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் தரையில பந்தி உட்கார்ந்துட்டு
சாப்பிடுறப்ப சாப்பிட்டுட்டு அந்த மதுவை குடிச்சிட்டு அப்படி இப்படி ஆடுவாங்களாம். அந்த அடியாள். தெய்வத்தை புகழ்ந்து ஆடுவாங்க. அந்த பேக்கஸ் புகழ்ந்து ஆடுவாங்க. நீங்க இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பேக்கஸ், BACCHUS, பேக்கஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஆடுவாங்க. அதான் மதுபானத்தினால் வருகிற எஃபெக்டினால நிறைந்து ஆடுவாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? ஆவியினால் நிறைந்து சொல்றாரு. ஏன்னா இவங்க அந்த இதுல பின்னணியில ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க யாருள்ள இருந்தாங்க? மரித்தோர்ல இருந்தாங்க. மரித்தோர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மதுபானத்தை உண்டு இப்படி எப்படி ஆடுவாங்க. இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் சபைகளில எப்படி ஆடுறாங்க? எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. எவ்வளவு சபைகள் ஒரு நாள் ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆவியினால் நிரம்பணும். இந்த மதுபான வெறியினால் அல்ல, ஆவியினால் நிரம்ப வேண்டும். அதனால எபேசியர் 4:24 எப்படி தடுத்து ஆவியால் தரிக்கப்பட்ட, ஆவியால் ஜனிப்பிக்கப்பட்ட, ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனை, அந்த மனுஷனா இருக்கிறீர்களே, அப்ப ஆவியினால் நிறைந்திருக்கணும். நம்ம ஆவியினால் நிறைந்திருந்தா என்ன ஆகுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு செய்யறமா? எபிரேயர் 10 அதிகாரம் 24 25 பாருங்க. பக்கம் 307. எபிரேயர் 10 24 25. பக்கம் 307, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளாண்டு சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ சபை கூடி வரப்ப என்ன? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும், ஞான பாட்டுகள் தாறுமாறான பாட்டு கிடையாது. அந்த பாட்டுகள் எப்படி இருக்கணுமா? ஞான பாட்டுகளா இருக்கணும். எப்படிப்பட்ட பாட்டுகளா இருக்கணும்? 119ஆம் சங்கீதம் 54 பாருங்க. பக்கம் 747, 119ஆம் சங்கீதம் வசனம் 54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இப்போ பிரமாணங்கள் தான் கீதங்கள். வார்த்தையை வச்சுதான் கீதம் இருக்கணும். சங்கீதங்கள் வார்த்தைக்கு மாறா தாறுமாறா பண்ணா அது கீதம் கிடையாது, அது சங்கீதம் கிடையாது. அதே பிரியப்பட மாட்டார், ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அப்போ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் யார பக்தியுடன் பாடணும்? யார பாடணும்? யாவே தேவன், யாவே தேவனை பாடி. இங்க பாடின்னு இருக்கு. இதே பாருங்க, நீங்க கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 16, 17, முதல்ல 16 வாசிக்க. பக்கம் 277, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, பக்கம் 277. மேசியாவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக.
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே தேவனை பக்தியுடன் பாடி. யாவே தேவனை பக்தியுடன் பாடி. இங்க எப்படி வெறும் பாடினாங்க, பக்தியுடன் பாடி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த எபேசியர் 5:18 பின்பகுதியில ஆவியினாலே நிறைந்துன்னு இருக்கு. ரைட்டா? இங்க கொலைத்தர் 3:16 முன்பகுதி என்ன சொல்றது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமா வாசமாயிருப்பதாக. ஆவியினால் நிரம்புறதுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் வசனம் பூரணமாய் நமக்குள்ளே வாசமா இருக்கணும். அறகுறையா இல்ல, பூரணமா. அதுதான் ஆவியில நிரம்புறது. ஆவியில நிரம்புறது என்னது? வசனத்தினால், கிறிஸ்துவின் வசனத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசம் நம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் இந்த இந்த வசனம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் யாவே தேவன் பக்தியுடன் பாடி வாசிங்க. வார்த்தையினாலாவது எபேசியர் 5 வாசிங்க. நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கொஞ்சம் அப்போ ஒருவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? சந்தோஷமா சங்கீதம் பாடுவான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. 25 28 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 28. பக்கம் 79. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ராயேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நல்ல கவனிங்க. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யாவே தேவனுடைய மேசியாவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். யாசுவா என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு யாவே தேவனை ஸ்தோத்தரித்து இது எப்படி வாசிக்கணும்? அந்த சிமியோன் என்பவன் அந்த குழந்தையாகிய யாசுவா மேசியா பிரதிஷ்டை பண்ணபடி வந்திருக்கிறாரு. அந்த யாசுவா மேசியாவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு இவன் தேவ ஆகிய பரிசுத்தாவியில நிரம்பினானா யாரை உயர்த்தறான்? குழந்தையை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி யாரை ஸ்தோத்தரிக்கிறான்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். அதனாலதான் இங்க எபேசியருக்கு எழுதுகிறார், சங்கீதங்களாம் கேட்டு நாட்டு பாட்களும் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் யாவே தேவனை பக்தியுடன் பாடி நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஒரு பரிசுத்தாவினால் இருந்து கிறிஸ்துவின் வசனத்தினால் சம்பூர்ணமாக நிரப்பப்பட்டிருந்தனால் அவன் என்ன பண்ணுவான்? ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவான். புத்தி சொல்லி என்ன பண்ணுவான்? எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் யாரை உயர்த்துவான்? ஆண்டவராக உயர்த்தி அவர் மூலமாக அவர் மூலமா யாரை துதிப்பான்? தேவனை துதிப்பான். நல்லா புரியுதா? புரியுது. சரி, சொல்லிட்டு 21 என்ன சொல்லுது? 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் இங்க கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு. இங்கிலீஷ்ல வாசிக்காத. பிரதீப் வந்திருக்காப்லையா? இல்ல. அதான் கேஜேவி இருக்கா?
Jabakanister, you have KJV with you? Jesus will be having NIV. I first want KJV, then go to NIV. Submit to one another out of reverence for Christ. நான் சொன்னது முதல்ல KJV. KJV என்ன போட்டிருக்கேன்? அதனாலதான் நான் சொன்ன முதல்ல KJVன்னு சொன்னேன். KJV யார்ட்டும் இல்லையா? KJV இல்ல பிரதர். Submitting yourselves one to another in the fear of God. இங்க பாருங்க, தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த KJVயோட ஒத்து போயிருக்குது. நீங்க என்ன போட்டிருக்கு? தெய்வ பயத்தோட. ஆனா என்ன போட்டிருக்கு? Jesus sir. என்ன சாப்டர் பிரதர்? நான் லூக் 25:28 தானே? 5:21. Ephesians 5:21. எபேசியர் 5:21. Submit to one another out of reverence for Christ. Out of reverence for Christ. இங்க என்ன போட்டிருக்கு KJVல? In the fear of God. தேவனுக்கு பயந்திருக்கும்படி. ஆனால் இங்க என்ன போட்டிருக்கு? Out of reverence for Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? Reverence for Christ. ரெவரன்ஸ்னா என்ன? ரெவரண்ட் யாரும் ரெவரண்ட்னா குருமார் குருமாரா? ஐயர். போதகரா ஓ, அதெல்லாம் தப்பா சொல்லும். ரெவரண்ட் என்னது? குருமார் God. கணத்துக்குரியவர், பூஜிப்புக்குரியவர், கணத்துக்குரியவர். இந்த மனுஷன் ரெவரண்ட் சொல்லவே கூடாது. ஒரு நாள் அடி வாங்க போறாங்க. ரெவரன்றது அவர் ஆண்டவர் தான் சொல்லும், அவர் தான் சொல்ல முடியும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி தெய்வ பயத்தோடுன்னு இருக்கு. ஆனா தெய்வ பயத்தை காட்டுறது யாரு? ஆண்டவராகிய சுவாமி மெசியா ஒண்டிதான் காட்டுறார். அதனாலதான் நம்ம அவரை தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது. அவரை பார்த்தாதான் நமக்கு தெய்வ பயம் வரும். வேற எந்த லீடரையோ யாரையும் பார்த்தா தெய்வ பயம் வராது, மேட்டுமை வரும். தாழ்த்தினவர் தன்னை தாழ்த்தினவர் அவர் தான் நம்ம பார்க்கணும். அப்ப இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு நீ கீழ்படுதீர்கள் சொல்லிட்டு மத்தபடி அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னமே பார்த்தமே 6 காரியம். 2 மனைவி புருஷனை கீழ்ப்படியணும், புருஷன் மனைவியில் அன்பு கூறணும். அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகள் அன்பு கூறணும். அதே மாதிரி எஜமான்கள் எஜமான் வேலைக்காரில் அன்பு கூறணும். இதெல்லாம் அழகா சொல்றாரு. அப்ப இந்த நாட்களிலே நமக்கு தேவன் சொல்ற காரியம் என்ன? நம்ம தேவன் ரட்சித்து வெளியே கொள்ளட்டார். ஆனா இன்னும் தூங்கிட்டு இருக்குமா, மூச்சிட்டு இருக்குமா, பிரகாசிக்கிறமா, மூச்சிட்டு இருக்குமா, தூங்கிட்டு இருக்குமா? தூங்கி கொண்டுதான் நம்மை பார்த்து சொல்ற எழும்பு. இன்னும் அந்த பழைய காரியங்கள், பாரம்பரியங்கள் அதை விட்டு உதறிவிட்டு எழும்பு. மரித்தோராயிராமல் நம்ம என்ன பண்ணணும்ப்பா? ஆவியினால் நிறைந்து. என்ன ஆவியினால் நிறைந்தன என்னது? கிறிஸ்துவின் வசனம். கிறிஸ்துவின் வசனத்தினால, அதனாலதான் பைபிள் படிங்கன்றது. கிறிஸ்துவின் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இருதயத்தை நிறைவினால் அவன் வாய் பேசும். அப்போ சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டினாலும் ஒரு புத்தி சொல்லுவோம். அப்ப புத்தி சொல்லி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில உயர்த்தி அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல அந்த தெய்வ பயத்தை நாம் பெற்றுக்கொண்டு
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்போமாக. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சா? புரிஞ்சது brother. இந்த வசனத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம். மரித்தவரை விட்டு எழுந்து வருவோம், பிரகாசிப்போம், கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். தேவனும் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கோணங்களிலும் மகிமைப்படுவார்களாக. ஆமென்.